16ஆம் தேதின்றதை விட 15ஆம் தேதி தான் கணக்கு. 15ஆம் தேதியிலிருந்து சரியாக சொல்கிறேனுங்க 22ஆம் தேதி வரை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த குரு பகவான் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம்னா, தனகாரகன் அப்படின்னு மட்டும் குரு பகவானை நம்ம சொல்லிட மாட்டோம். புத்திரகாரகன் அப்படின்றமும் குரு பகவான் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 5வது கட்டத்தில் இருக்கார். 5வது கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுடன் இருக்கார். இது பிரமாதமான நேரமாக இருக்கும். அப்போது 6ஆம் தேதி புதன் பயிற்சி அடைஞ்சிருவார். உங்களுடைய ராசிக்கு 5வது கட்டத்தில் குருவுடன் புதன் சேர்ந்துருவார். புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரகாரகனும் ஒரே இடத்துல வந்துடுவார் 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. இதுதான் உண்மை. ஆனால் 15ஆம் தேதி இந்த சூரியனும் பயிற்சி அடைஞ்சிரு